Hello friends, welcome to Preethi's Delicacy. இன்னைக்கு நம்ம Preethi's Delicacyல ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான அடை தோசை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அடை தோசையில பாத்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த அடை தோசை நாங்க ரெகுலரா எங்க வீட்ல செய்யறதோட ரெசிபி. அடை தோசையில பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து செய்யறனால இது ரொம்பவே ஒரு ஹெல்தியான புரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த அடை மாவு அரைக்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. நான் சாப்பாட்டு ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி சேர்க்கும் போது தான் உங்களுக்கு தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு வரும். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இன்னொரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சன்னாதால் சேர்த்துக்கோங்க. இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தோரதால் சேர்த்துக்கோங்க. உளுந்து பொறுத்த வரைக்கும் 1/3 கப் ஆஃப் உளுந்து 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு மெஷரிங் கப்பில் வந்து மெஷர் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் நார்மல் கிளாஸில் கூட மெஷர் பண்ணிக்கலாம். இந்த அடை மாவுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 5லேருந்து 6 வரமிளகா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சோம்பு மறக்காமல் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் அடை ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒன்றா சேர்த்து குறைஞ்சது ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாயும் இதுக்குள்ளவே சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கொஞ்சம் காஞ்ச மிளகா சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அடை மாவு அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அடை மாவு அரைக்கும் போதே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக நாங்கள் யூஸ்வலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்து அரைச்சிடுவோம். இதில் அந்த பச்சை வாசனை எதுவுமே தெரியாது. ரொம்பவே ஹெல்தி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறமா தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. இதில் நீங்கள் இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நார்மல் காஷ்மீரி ரெட் சில்லி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம காஞ்ச மிளகா கூட சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் கிடைக்கும் அந்த அடைக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம அடமாவோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் பாருங்கள், கரெக்டாக ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் அடைக்கு மாவு அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடை ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அடை தோசையோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவு புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சு வந்துட்டு அப்படியே தோசை ஊற்றிட வேண்டியது தான். இப்போ நம்ம யூஸ்வலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நமக்கு வெங்காயம் சேர்த்தும் செய்யலாம், இல்லை வெங்காயம் சேர்க்காமலும் செஞ்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மேலே தூவிக்கிறது ரொம்பவே ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இல்லை நீங்கள் மாவில் கலக்குறீங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கலந்தால் போதும். அதுக்கும் ஜாஸ்தியாக நீங்கள் ஃபுல் மாவுலேயும் கலந்துட்டீங்க அப்படின்னா மாவு கெட்டு போயிடும், நல்லா இருக்காது. நீங்கள் இந்த அடை தோசை வந்து மெல்லுசாகவும் ஊற்றிக்கலாம், இல்லை நீங்கள் திக்காக கூட ஊற்றிக்கலாம். நல்லா மெல்லுசாக ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இல்லை அடை கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்தும் செய்யலாம், இந்த மாதிரி வெங்காயம் சேர்க்காமலும் நீங்கள் அடை செய்யலாம். ஆனால் நீங்கள் வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இந்த அடையோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம நிறைய பருப்பெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறனால இந்த அடை தோசை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்னோடய மம்மி இதை கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது செய்வாங்க. இந்த அடை தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, அப்புறம் வந்து அவியல் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான காம்பினேஷனாக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி சட்னி வெரைட்டிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு அடை தோசை உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.